வரகரிசி 1/4 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 கப் தண்ணி சூடேறணும். வரகரிசியை சேர்த்து கொதிக்க விடணும். 1/2 கிலோ கேழ்வரகு மாவு முன்னாள் நைட்டே தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுட்டேன். தேவைப்பட்ட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நொய் இந்தளவு வந்து இது நசுக்கிற பதம். கேழ்வரகு மாவு சேர்க்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கலந்து கொதிக்க விட்டு சாக்லேட் கலரில் வரும்போது இறக்கிடலாம். 10 நிமிஷம் ஆனது இது மாதிரி சுருண்டு வரும்போது கையில் லைட்டாக தண்ணி தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருந்தால் ஓகே, ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இறக்கிடலாம். 5 நிமிஷம் ஆறுனதும் கைப்படாமல் மூடி வைக்கணும். மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் உப்பு தயிர் சேர்த்து கலந்து சாப்பிட்லாம். விருப்பப்பட்டால் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வரகு கூழ்.